உங்களுக்கு முடி போடுற பிரச்சனை இருக்கா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். என்னோட நேம் வந்து தினேஷ். நான் சிஎஃப்ஹெச் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் ஒரு கொலீக் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் வந்தேன். ஸோ என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோர்ஹெட் வந்து இருந்தது. ஸோ அவர்கிட்ட வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்ததுனால ஆக்சுவலாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு சின்ன கன்சல்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு வந்தேன். ஸோ இவங்க வந்து ஆக்சுவலாக நல்லா அசிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. தென் வந்து எனக்கான ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அட் த சேம் டைம் வந்து ஆஃபர்டபுள் காஸ்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இன்ஸ்டாகிராம் தான் நான் அந்த பேஜ் பார்த்தேன். ஸோ அதாவது நேரத்தில் என் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஐ கேம் ஹியர். ஸோ அப்போ என்னென்னா எனக்கு இந்த இடம் ஃபுல்லாக பேலன்ஸ் ரொம்ப ஏறி இருந்துச்சு. ஸோ அதனால் வீட்டில் சொன்ன இந்த மாதிரி ஏர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி அட் த ஸ்டார்ட் அவங்க பயந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நான் சிஎஃப்ஹெச் வந்து கன்சல்ட் பண்ணும்போது 6 months முன்னாடி கன்சல்ட் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹெசிடேஷன், ஒரு பயம். இங்கே உள்ளே வரும்போதே நான் சர்ஜரி எடுக்கணுன்ற கான்ஃபிடென்ட்டில் வந்துட்டேன். ஸோ டாக்டர் கிட்ட பேசும்போது இன்னும் அந்த பாசிட்டிவ்னஸ் இருந்தது. ஸோ ஒரு கோ கொடுத்து நான் சர்ஜரியும் பண்ணதுக்கப்புறமா அந்த பெயின் இதெல்லாம் தாங்க முடியுமா, பியரபிளான்னு ஃபஸ்ட்டே நான் கேட்கும் போதே அவங்க வந்து நல்லாவே வந்து அது எல்லாம் உங்களுக்கு 30 years தான் ஆகுது, அதனால வந்து உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எல்லா நம்பிக்கையும் கொடுத்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்ஜரி முடித்தோம். நல்லா போச்சு. அதுக்கப்புறம் பெயின் வந்து நான் இருந்தது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அந்த சப்போர்ட் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கொடுத்ததும் சரி, டேப்லெட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிச்சு. எனக்கு ஹேர் ஃபால் நல்லாவே கண்ட்ரோல் ஆகிருக்கு. நிறைய டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் 2-3 years நான் ரொம்ப சின்ன முடி தான் வச்சுருந்தேன். 3 yearsக்கு அப்புறம் எனக்கு முடி இவ்வளோ வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேர் நல்லா திக்காக வளர்ந்துருக்கு. இவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்குது, நல்லா பேசுகிறாங்க, எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்து தான் வந்து இந்த கிளினிக் வந்தேன். ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லக்குள்ள எல்லாமே ஓகே தான். ஒரு வாரத்துலேயே நான் வந்து ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பித்து எனக்கு அந்த அளவுக்கு பெயின்லாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு பயந்தம் தான், ஆனால் அந்த அளவுக்கு பெயின் எதுவுமே கிடையாது. செப்டம்பரில் வந்து ஐ பெய்ட் அட்வான்ஸ் அண்ட் ஐ டிட் மை HD ஆன் September 24th. ஸோ ஆஃப்டர் தட் லைக் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ கெயின் த கான்ஃபிடன்ஸ். அப்புறம் ஒவ்வொரு மந்த் ஐ சா த ரிசல்ட்ஸ். லைக் இது வந்து என்னோட 4th month. ஸோ என் ரிசல்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம் ஆக்சுவலி எப்படி முடி இருக்குன்னு. இதுக்கு முன்னாடி என் பேலன்ஸ் வந்து இந்த இடம் முடி இருக்காது. ஸோ இப்போ ஐ காட் தட் ஹேர் அண்ட் எனக்கு இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே. இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக் வந்து ஹைலி சஜஸ்டபிள். நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ சிஎஃப்ஹெச்.